ஹாய் எடிட்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன எடிட் பண்ண போகிறேன்னு அது உங்களுக்கே தெரியும். தம்ப்நெயில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், மதுரை ஸ்டைல் ஸ்மஜ்ஜிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோ இன்புட் பண்ணிவிட்டு மேலே இழுத்து விட்டுருங்க. அதில் இமேஜ் சைஸுன்னு இருக்கும், அதில் வந்து பிக்சல் இன்ச்சஸ்ன்னு இருக்கும், அதை வந்து சென்டிமீட்டரில் மாற்றிக்குங்க. ரெசல்யூஷனை வந்து 200 போட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெசல்யூஷன் ஏன் அவ்வளோ வச்சோன்னா ஃபோட்டோ உடையாமல் இருக்கும். அந்த லேயரை மேலே அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வச்சுருக்கிறது ஃபோட்டோஷாப் CS6. இதில் மட்டும் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஃபோட்டோஷாப் CCலையும் பண்ணலாம். நான் டூப்ளிகேட் லேயர் 2 எடுத்துருக்கேன். போயிட்டு அப்படியே மேலே போய் ஃபில்டர்னு இருக்கும், ஃபில்டரில் போயிட்டு டோபாஸ் தெரியுங்க. டோபாஸில் போயிட்டு டோபாஸ் அட்ஜஸ்ட் 5 இருக்கும். டோபாஸ் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபில்டர்லேயே ஃபஸ்ட்டு ஃபில்டரே கிளாரிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு இருக்குல்ல, அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். நம்ம ப்ரெஷ்ஷு வந்து ஸ்மூத் ப்ரெஷ் எடுக்க போகிறதில்ல, நம்ம ப்ரெஷ்ஷு வந்து மிக்சல் ப்ரெஷ் தான் எடுக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த செட்டிங்ஸை அப்படியே கண்டினியூ வச்சுக்கோங்க. அப்புறம் நியூ லேயர் ஒன்று போட்டுக்கோங்க. நியூ லேயர் போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் ப்ரெஷ் பண்ணுற மாதிரியே அப்படியே பொறுமையாக ப்ரெஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா இது எடுத்தோடனே உடனேலாம் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். பாருங்கள், நம்ம இது மாதிரினா ஃப்ளெக்ஸுக்கு இது மாதிரிலாம் டிசைனிங் பண்ணுறப்ப இது மாதிரி எடிட் பண்ணிட்டு போட்டோம்னா இன்னும் அக்யூரேட்டாக செம்மையாக இருக்கும். என்ன ப்ரோ வாய்ஸ் என்ன இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, என் வாய்ஸே தான் ஒரிஜினல் வாய்ஸு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதே மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ தனியாக எடுத்துகிட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். அப்படியே பாருங்கள், நான் கன்னத்துலலாம் எப்படி ஸ்மெஜ் பண்ணுறேனோ அதேமாரியே பொறுமையாக ஸ்மெஜ் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி அப்படியே பொறுமையாக. நம்ம என்ன கண்ணம், அதை கரெக்டாக மூக்கு, இது மட்டும் கரெக்டாக ஸ்மெஜ் பண்ணாலே ஓகே. நீங்கள் பட்டுக்கிட்டே எல்லாம் நேராகவே ஸ்மெஜ் பண்ணுங்கள். நான் ஸ்மெஜ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஸ்மெஜ் பண்ணுங்கள். கடைசியாக தான் நான் மூக்கில் ஸ்மெஜ் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்க மூக்கிலேருந்து ஸ்மெஜ் பண்ணுவாங்க, நான் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நெத்தியிலேருந்து ஸ்மெஜ் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் மூக்கில் ஸ்மெஜ் பண்ணுவேன். டிஜிட்டல் பெயிண்டிங்னா மூக்கிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா கன்னத்தில் நான் எப்படி ஸ்மெஜ் பண்ணுறேன்னு. பேக்ரவுண்டு வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டேன், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்னு. இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்மெஜ் பண்ணுறேன்னா, ஒரு டைம் மட்டும் ஸ்மெஜ் பண்ணாமல் மினிமம் டெய்லியும் ஸ்மெஜ் பண்ண கற்றுக்குங்க. ஸ்மெஜ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் எல்லாமே கற்றுக்கலாம். அது நம்ம எங்கே பண்ணுறோன்னா நியூ லேயரில் தான் நம்ம ஸ்மெஜ் பண்ணுறோமே, ஏன்னா தேவையான அழைச்சிக்கலாம். அப்போ ஏன் ப்ரோ டூப்ளிகேட் 2 லேயர் எடுத்துருக்கீங்கன்னு கேட்பீங்க. கேட்குறது கரெக்டு தான் ப்ரோ. நான் வந்து கடைசி வரையே பாருங்கள், இதை வந்து ஹைட் பண்ணிக்குவேன், அதில் ஒன்று தான் டூப்ளிகேட் வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், மூக்கில் கரெக்டாக ஸ்மெஜ் பண்ணணும். ஃபேஸில் எப்படி கிளாரிட்டியாக இருக்கோ அதே மாதிரியே ஸ்மெஜ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட மாற்றிடாதீங்க, நேராகவே ஸ்மெஜ் பண்ணுங்கள். ஸ்மெஜ் பண்ணாதான் நமக்கு ஒரு டீட்டெயில் எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்களா நான் மூக்கில் வந்து எப்படி ஸ்மெஜ் பண்ணுறேன்னு அதே மாதிரியே ஸ்மெஜ் பண்ணுங்கள்.
நல்லா கண்டினியூஸாக ஸ்மெஜ் பண்ணிவிட்டு எங்கெங்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கோ அதையும் ஸ்மெஜ் பண்ணிடுங்க. ஸ்மெஜ்ஜிங் வந்து நல்லா ஜூம் பண்ணி ஸ்மெஜ்ஜிங் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் திட்டாக தெரியும், அந்த இடம்லாம் நல்லா ஸ்மெஜ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி ஸ்மெஜ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் எங்கே இப்படி ஒழுங்காக ஸ்மெஜ் பண்ணாத இடத்துலலாம் நம்ம ஒழுங்காக ஸ்மெஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா நான் எப்படி ஸ்மெஜ் பண்ணியிருக்கேன்னு? அதே மாதிரியே இருக்கு, இப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஸ்மெஜ் பண்ணுங்கள். நான் ஸ்மெஜ் பண்ணி மேக்ஸிமம் நான் 3 month ஆச்சு என் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து பொறுமையாக டெய்லியும் கண்டினியூஸாக டெய்லியும் ஒவ்வொரு ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ ஸ்மெஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். அதுவும் நியூ லேயர் எடுத்து ஸ்மெஜ் பண்ணுங்கள். நான் 1க்கு 2 தடவை சொல்லிக்கிறேன், நியூ லேயர் எடுத்துக்கங்க. பிகினர்ஸ் வந்து நியூ லேயரில் எடுத்து ஸ்மெஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்மெஜ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஃபோட்டோ அப்படியே தானாகவே டூப்ளிகேட் லேயர் எடுக்காமே ஸ்மெஜ் பண்ணலாம். பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ திட்டாக தெரியுதுன்னு. நல்லா ஜூம் பண்ணி நல்லா பார்த்துங்க எங்கெங்கே ஸ்மெஜ் நம்ம ஒழுங்காக பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் ஸ்மெஜ் பண்ணிங்க. கண்ணுக்கிட்ட வந்து நான் ஸ்மெஜ்ஜே பண்ண மாட்டேன், எப்போதுமே நான் ஸ்மெஜ் பண்ண மாட்டேன். அப்போ எப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் தெரியணும்னா அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்மெஜ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம காது இருக்குல்ல, காதுகிட்ட லைட்டாக ஸ்மெஜ் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டேன்னா கொஞ்சம் லென்த்தாகவே போயிடும், நான் அதனால் கொஞ்சம் வீடியோவை நான் ஓட்டிக்கிறேன். அப்படியே காதில் வந்து பாருங்கள், காதில் ஸ்மெஜ் பண்ணலையா, கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணியே ஸ்மெஜ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்மெஜ் பண்ணுங்கள். நமக்கு எப்போதுமே பொறுமை தான் முக்கியம். அப்புறமேட்டு கழுத்தில் அதே மாதிரியே பொறுமையாக ஸ்மெஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேஸில் இது மாதிரி ஸ்மெஜ் பண்ணமோ அதே மாதிரியே ஸ்மெஜ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணியே ஸ்மெஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஸ்மெஜ் பண்ண முடியும். என்ன அர்த்தம் கொண்டு வந்து டூப்ளிகேட் லேயரில் மட்டும் கை வச்சிடாதீங்க. கை வச்சிட்டீங்க அவ்வளோதான். நியூ லேயர் எடுத்து பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் மட்டும் அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஸ்மெஜ் பண்ண கற்றுக்கிட்டுருப்பீங்க, அதனால். என்னோடய பிசியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா என்னோடது i3 ப்ராசஸ் தான். நல்லா ஸ்மெஜ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பாருங்கள், அவ்வளோதான். நான் ஸ்மெஜ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஸ்மெஜ் பண்ணணும். நம்ம அதே மாதிரியே கொஞ்சம் டூப்ளிகேட் அதே லேயரை எடுத்துக்கலாம். அதே லேயர் எடுத்து ஃபில்டரில் போய்ட்டு திருப்பி டோப்பாஸ் தொட்டுக்குங்க. டோப்பாஸில் போய்ட்டு திருப்பி adjust 5 கொஞ்சம் லோடிங் ஆகுது. லோடிங் ஆகின அப்புறம் உள்ளே போன ஒட்டையே நம்ம அதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு கிளாரிட்டின்னு போட்டிருந்தோம்ல, கிளாரிட்டி இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தான் அதுக்கு தகுந்தாப்பில் ஃபேஸை மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நாய்ஸ்ன்னு இருக்கும்ல, அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்க. நான் ஏற்றுற மாதிரியே அதே மாதிரியே குறைச்சிக்குங்க, ஏற்றிக்குங்க. இதேமாரியே உங்கள் ஃபோட்டோ பண்ணுறப்ப நாய்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து என் ஃபோட்டோக்கு டிடிஎல் கூட நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு? இதே மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு 2வது லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி ஃபஸ்ட்டு இருக்க லேயரை கீழே இழுத்து விட்டுக்கிறேன். எடிட் பண்ணுறப்பே பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அப்புறமேட்டு ஃபில்டருக்கு போயிருங்க. ஃபில்டரில் போய்ட்டு ஆயில் பெயிண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் கிளிக் பண்ணி நான் வைக்கிற மாதிரியே செட்டிங்ஸை வந்து வச்சுக்கோங்க.
வச்சிங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி உங்களுக்கு லுக்கில் வரும். நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். டிடியில் மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறமேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோட்டே லோடிங் ஆகும். லோடிங் ஆகணும். அப்புறம் பாருங்கள், பார்த்தீங்களா ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ஹேர்லலாம் கொஞ்சம் ரொம்ப டிஜிட்டல் பெயிண்டிங் மாதிரியே தான் இருக்கும். பார்த்தீங்களா எப்படி ஸ்மெஜ் ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்லாம் தேவையில்ல, ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க.